அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை கேட்குறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு வீடியோலையே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அட்வைஸும் அண்ட் குழந்தை வளர்ப்பும் அண்ட் நமக்கு மோட்டிவேஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே, இல்லை உங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நேற்று சண்டே அன்னைக்குன்னு எடுத்த விளாக் தான். ஸோ மார்னிங்கில் இருந்து ஆஃப்டர்நூன் வர உள்ள ஒர்க் என்ன அப்படின்றத பற்றியும் அண்ட் குழந்தைங்களை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அண்ட் ஹாலிடேஸில் எந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் வந்துட்டு கிச்சனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசி பயிர் வச்சு நான் வந்து கூழ் ரெடி பண்ண போகிறேன். எங்கள் ஊரில் பாயசம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கூழ்னு தான் சொல்லுவோம். ஸோ பாசி பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அண்ட் சைட் பை சைடாக நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஸோ மார்னிங் எந்திரிக்க முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி கூழ் காய்ச்சறதுலாம் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஹாலிடேஸில் பண்ணுவேன். ஸோ ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறது. சில பேர் வந்துட்டு டீ, காஃபி இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகியிருப்பாங்க. இன்னும் சில பேர் டீ குடிக்கலைன்னா தலைவலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் அப்படிலாம் கிடையாது, எதுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன். இன்றைக்கி காஃபி சாப்பிடணும் போல் தோணுச்சு, அதனால் இன்றைக்கி காஃபி போடுறேன். ஸோ காஃபியுமே எப்போவாச்சும் ஒரு டைம் தான் எடுத்துப்பேன். அண்ட் டீயுமே அப்படி தான். ஸோ காலையில் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் எடுத்துப்பேன். அண்ட் நமக்கு என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும் தோணுதோ அதை நம்ம செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது நான் உட்காந்து ஆறாமர ருசித்து தான் சாப்பிடுவேன். ஸோ காஃபியுமே அப்படி தான், ரொம்ப சூடாக குடிக்க மாட்டேன், நல்லா ஆற வச்சு தான் குடிப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இடையில கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த மழை நேரங்களில் நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது சம்டைம்ஸ் வராது. ஒரு மாதிரி நம்ம என்ன தான் பால் பிழிஞ்சாலுமே பால் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து தலைப்பால் நான் எடுத்துட்டேன். செகண்ட் டைம் இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போம். என் பையன் வந்து நின்னா அவன்கிட்ட கொடுத்து நான் வந்து அரைச்சி கேட்டேன். ஸோ அவன் வந்துட்டு அந்த மிக்சியை ஃபுல்லாக நல்லா தொடச்சி அவனாவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே அவன் ஓடிட்டான். சரி உன்னோட ஃபேஸை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஆண் குழந்தையாக இருந்தாலுமே பெண் குழந்தையாக இருந்தாலுமே ரெண்டுமே 2 கண்ணு தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா ஆம்பளை பிள்ளைனா வேலை பார்க்கவே கூடாது, நம்ம சமைச்சு கொடுக்கணும். பெண் குழந்தைங்கன்னா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். அதை நான் மாற்றி காட்டணும் அப்படின்றதுக்காகவே என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்த்துட்ருக்கேன். ஸோ தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டி பாலை வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுக்கிறதோடவே கொஞ்சம் கூடுதலாக எடுத்து கொஞ்சமாக பாக்ஸில் ஊற்றி நான் வச்சுட்டேன்னா இது வேறு ஏதாச்சும் ஒரு குழம்புக்கோ ஒரு கிரேவிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அப்பப்போ எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு வேலை சிரமமாக இருக்கும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சுகர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பாயாசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்ததுனால சுகர் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன். எப்போவுமே இதுக்கு வெல்லம் தான் அதிகமாக சேர்ப்பேன். இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, சரி ஓகே இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் சேமியாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அண்ட் இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பயிரை இது கூட சேர்த்துக்கிடலாம். ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்றது, இப்படியே தான் குழந்தைங்களுக்கு வேலை, ஹோம்ஒர்க் பண்ணுறது.
அண்ட் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நான் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னாலே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க கேட்பாங்க. நானுமே சொல்லுவேன். இது ஒரு நல்ல பழக்கம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களோட ஒய்ஃபுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் தான். என்னை பொறுத்தவரை இது பெரிய ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வளர்ந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க சாப்பிட்ட தட்டு கூட எடுக்கக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இப்போவுமே எங்கள் அம்மா சாச்சிலாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்கு ஆம்பளை பிள்ளைங்களை நீ வேலை பார்க்க வைக்கிற, ஆம்பளை பிள்ளைங்கள் வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் பண்ணுவேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டுமே 2 கண்ணு தான். ஸோ ஆண் குழந்தை வந்து ரொம்ப உயர்த்தியும் பெண் குழந்தை வந்து தாழ்த்தியும் பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டை நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் கண்டிப்பாக இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஆண் குழந்தைங்களுக்கும் வேலை சொல்லிக் கொடுங்க, பெண் குழந்தைங்களுக்கும் வேலை சொல்லிக் கொடுங்க. ஸோ வீட்டில் வேலை அப்படின்றது 2 பேருமே கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி படிப்பு அப்படின்றது 2 பேருக்குமே உண்டானது தான். நேற்று ஃபுல்லாக தூறலாக இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வாசலில் லைட்டாக தண்ணி வந்து குறைஞ்சிருந்துச்சு, திரும்ப தண்ணி கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நல்லா வெயில் போட்டுருச்சு. உடனே உள்ளே இருக்கக்கூடிய பில்லோ பெட்ஷீட் எல்லாத்தையும் கொண்டு வந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸுமே 2 நாளாக துவைச்ச ட்ரெஸ்ஸு அப்படியே காயாமல் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அண்ட் நம்மளுடைய ஹேர் பேக்குக்கு உள்ள அந்த ப்ராடக்ட் அதையுமே நம்ம வெயிலில் வச்சு காய வச்சிடலாம். லைட்டாக வெயில் வந்தால் போதும், எனக்கு தான் குஷியாக இருக்கும். எப்படா நம்ம ப்ராடக்ட் எடுத்து காய வைக்கலாம் அப்படின்ட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே துவைச்சி வெயிலில் காய வச்சு அதை வியர் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நமக்கு. நான் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கீரை கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ கீரை ஹேர் பேக்குக்கு தனியாகவும் அண்ட் நான் வந்து சமைக்கிறதுக்கு தனியாகவும் 2 பேட்சாக பிரித்து வச்சு கொடுத்து விட்டாங்க. ஸோ ஹேர் பேக்குக்கு தேவையான முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்தும் மாமியார் வீட்டிலேருந்தும் நான் பறிச்சுப்பேன். ஸோ அதனால தான் நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியுது. இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். ஏன்னா 100 கிராம் ஹேர் பேக்கை வெளியில் பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ் அதர் பிராண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஹேர் பேக் மட்டும்தான் 180 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இறால் வாங்க சொல்லியிருந்தேன் சாச்சிட்ட. ஸோ ஒரு சைடு சாச்சியும் வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க, இன்னொரு சைடு அம்மாவும் இறால் வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க. மீனுமே இன்றைக்கி கேட்டிருந்தேன். இறால் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சோன்னா உள்ளே நம்ம வச்சுக்கலாம், ஒரு 3 நாள் கழித்து கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மீன் வந்து இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தான். எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே வாசல்லையே மீன்லாம் விற்றுட்டு வருவாங்க. பட் நான் போய் வாங்க மாட்டேன், அது எனக்கு பழக்கமும் கிடையாது. அதனால் நான் சாச்சிட்ட சொல்லி வாங்கி கேட்டுட்டு நான் அதுக்குள்ளே அமௌண்ட் நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா 2 பேருமே ஒன்றாவே இறால் வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி தக்காளியுமே 2 பேரும் ஒன்றா வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாமல் போகும், வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக ஒன்றா சேர்ந்து வரும். அதே மாதிரி தான் இன்றைக்குமே நான் இவ்வளோ தக்காளி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆக்சுவலி இது ஒரு 3 கிலோ அளவு தக்காளி இருக்கும். ஒரு 2 கிலோ தக்காளி ஆஃபரில் இருக்குன்னு சொல்லிட்டு சாச்சி வாங்கி கொடுத்தாங்க. இந்த சைடு அம்மாவும் வாங்கி கொடுத்து விட்டாச்சு. அதனால கொஞ்சம் காயாக இருக்கிறத மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து தக்காளிக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலையுமே அப்படி தான். எதுவுமே இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு திரும்ப திரும்ப வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு விடியல் ஒன்று வரும் பாருங்கள், அதுக்கப்புறமா நமக்கு எல்லாமே ஹாப்பியாக மாறிடும், வந்த கஷ்டம் எல்லாமே ஓடிடும். இதுதான் லைஃபு. ஸோ எப்போவுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னா இப்படியே இருக்காது, கண்டிப்பாக மாறும், காலங்கள் மாறும். ஸோ லைஃப் கோச்சிங்க்கு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு லாஸ்ட் வீக் என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு என்கிட்ட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல, வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க வீட்டில் சாப்பிட்றாங்க, அவ்வளோதான், என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுகிறதில்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஏன்னு சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்டேன். நான் கேட்ட சில கொஸ்டின்ஸ்க்கு அவங்க பண்ண ஆன்சருக்கு அப்புறமா தான் தெரியுது, சும்மா நார்மலாகவே ஹஸ்பண்ட் பேச மாட்றாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மேலே தான் தப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அந்த சிஸ்டர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அவங்க கொஞ்சம் உடம்பு குண்டாக இருப்பாங்க, அது வந்து அவங்களால கம்மி பண்ண முடியலை. ஆனால் அவங்க வந்து செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் மிஸ்டேக். அப்போது நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளுடைய ஹஸ்பண்ட் தான். அப்போ அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுல தப்பே கிடையாது.
ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, நான் அழகா இருக்க மாட்டேன், நான் என்னை க்ரூம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அழகா இருக்க மாட்டேன் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. அழகுன்றது வெள்ளை கலர் தோல் மட்டும் கிடையாது, உங்களுடைய நல்ல உள்ளமும் கூட தான். ஸோ இதில் ஒரு சேஞ்ச் வரணும், என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சதால தான் அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து லைஃப் கோச்சிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கான சஜஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். அண்ட் வேப்பலை அப்புறம் கீரை ரெண்டுமே நம்ம ஹேர் பேக்குக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையுமே பறிச்சுட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரை அதை வந்து நான் என் பசங்கக்கிட்ட கொடுத்து நான் க்ளீன் பண்ணி கேட்டுட்டேன். அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இறால், மீன் ரெண்டுமே நான் க்ளீன் பண்ணணும். அதனால நம்ம ஒரே டைமில் எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஸ்கூல் டேஸில் நம்ம தான் பண்ணுவோம். ஏன்னா ஹாலிடேஸில் பசங்கக்கிட்ட இந்த வேலையை கொடுத்துப்பேன். அதே மாதிரி குழந்தை வளர்ப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னாலுமே குழந்தைங்க கேட்குறது எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த குழந்தைக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. ஆசைப்பட்ட உடனே ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்காக கொடுக்க வேணான்னு சொல்ல வரல. நீங்கள் இதை வாங்கி கொடுக்கும்போது, இந்த பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் தான் வாங்கி கொடுக்குறேன், இந்த பணத்தோட வேல்யூ உனக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த புள்ள வந்து ஒரு நல்ல பொறுப்பான குழந்தையா மாறும். ஏன்னா நம்ம குழந்தைங்க வளர்க்குறது சும்மா சாப்பாடு மட்டும் கொடுத்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய மட்டும் குழந்தை வளர்ப்பு கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம லைஃப் கோச்சிங் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தோம் அப்படின்றதையும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து தக்காளி அதிகமாக வாங்கியாச்சு. அதனால் தக்காளி ஜாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 தக்காளி வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஜாம் மாதிரி பண்ணுவேன், நல்லாயிருக்கும். சின்ன வயசில் அம்மா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மீன் குழம்புமே சைடில் கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி ஜாம் பார்த்திங்கன்னா, நம்ம வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண தக்காளி சேர்த்துடலாம். அது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது சேர்க்கலாம். சைடில் வந்து கீரை சாறு வைக்கிறேன். கீரை நார்மலாக நம்ம 2 இறால் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது எங்கள் ஊரில் ஃபேமஸாக பண்ணுவோம். வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 இறால் சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அவ்வளோதான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரையை போட்டுடலாம். இப்போ வந்து இந்த தக்காளி ஜாமுக்கு பார்த்திங்கன்னா, அந்த தக்காளி எல்லாம் மேஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து சீனி சேர்த்துக்கிறேன். சீனி தான் சேர்க்கணும். வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சீனி தான் சேர்க்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகிருப்போம். சேம் அதே டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம அதே மாதிரி பண்ணாதான். அடிக்கடி அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து காலையில் எடுத்த தேங்காய் பாலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே கொஞ்சமாக இந்த கீரைக்கு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. நார்மலாக சும்மா சமைக்கிறது ஏனோ தானோன்னு சமைக்காமல் என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைப்பேன் அப்படின்னு கொஞ்சம் அன்போடு சேர்த்து சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் தான் எப்போவுமே ரொம்ப முக்கியம். நம்ம என்ன எண்ணங்களோட நம்ம சமைக்கிறோன்றதான் முக்கியம். ஸோ ஃபைனலி நம்மளுடைய சமையலுமே முடிஞ்சிருச்சு. அந்த தக்காளி ஜாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடுச்சு. ஃபைனலாக 2 ட்ராப்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஸோ மீன் குழம்பு ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு, கீரையும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த தக்காளி ஜாம். ஸோ 3மே காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும். கிச்சனுமே க்ளீன் பண்ணிட்டேன். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதை வந்து பையன்கிட்ட நான் வந்து வாஷ் பண்ண சொல்லிவிட்டு நான் வீடு வந்து கூட்டுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா நம்ம சண்டே டைம்லனா லேட்டாக தான் சமையல் முடியும். அண்ட் வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே டோட்டலாக லேட் ஆகும். ஸ்கூல் டேஸில் எல்லாமே காலையில் 7:30க்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். இப்போ நம்ம ஹேர் பேக்குக்கு அந்த வேப்பிலை எல்லாமே உருகுனதுனால கொஞ்சம் குப்பை அதிகமாக இருக்குது. ஸோ அதையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. ஸோ லஞ்சு முடித்த கையோடவே இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படின்றதால கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட்லி ஸ்கூல் டேஸில் நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறது கம்மி. ஆனால் லீவில் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து பிஸ்கட் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து 1/2 கப் அளவு நெய் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த நெய் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, வேறு எந்த தண்ணியுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் மட்டும் சீனி சேர்த்துக்கிறேன். இது கப்பு இந்த மெஷரிங் கப்பு தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் வீட்டில் சாதாரணமாக கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான். முட்டை வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த முட்டையோடைய ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வரவே வராது.
இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா சும்மா இந்த மாதிரி நார்மலான விஸ்க் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அண்ட் உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ராகி மாவு நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி. நம்ம இதில் எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்குறதில்ல, மைதா மாவு கிடையாது. லைட்டாக அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தெரியணும் அப்படின்றதுக்காக கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கைகளால் தான் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப அக்யூரேட்டாக மெஷரிங்லாம் போட்டு பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நினச்சிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ட்ரை, அவ்வளோதான். நம்மளால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா எதையாச்சும் நம்ம கூடலாம் குறைக்கலாம், எதாச்சும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப ஒரு 1/2 கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம சமையலில் ஒரு வித்தியாசத்தை பண்ணணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னா ஏதாச்சும் நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். அது ஃபுல்லாக பர்ஃபெக்டாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம சமைச்சதை நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஒரு 2 டைம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், 3வது டைம் பர்ஃபெக்டாக பண்ணிட போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த மாவு ரெடி பண்ணிட்டேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ பாருங்கள், ஏதோ சாக்லேட்டை பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ராகி மாவு சேர்த்ததுனால ஆல்ரெடி நேச்சுரலாகவே இந்த கலர். ஸோ இது கையால் நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு ஷேப் மாதிரி வந்துடும், அவ்வளோதான். உங்ககிட்ட அவன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவனில் கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அவன் வந்து லைட்டாக ஹீட்டு தான் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வராது. அதனால நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆல்ரெடி நான் வந்து உப்பு சேர்த்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப மொழுக்கட்டின்னு தெரிஞ்சிச்சு. இதை பார்க்க ஒரு பிஸ்கட் மாதிரியே எனக்கு தெரியலை. அதனால சும்மா நம்மளாம் ஏதாச்சும் டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிஸ்கட் மட்டும் இந்த மாதிரி பண்ணேன். அடுத்து 3வது டைம் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஒரு டிசைனாக வந்துடுச்சு. பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்குது. அடிக்கடி நம்ம வீட்டில் பிஸ்கட் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவாச்சும் ஒரு டைம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஏன்னா வெளியில் வாங்குகிற பிஸ்கட்டில் பாம் ஆயில் சேர்க்குறாங்க, நம்ம சுத்தமான நெய் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி இந்த பிஸ்கட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாக நம்ம இது வந்து இந்த ஹீட்டில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த ஆல்ரெடி போட்ட உப்புமே நல்லா சூடாக இருக்குது. மேலே இந்த தட்டு வச்சு மூடிட வேண்டியதான். ஒரு 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் இருந்தால் போதுமானது. அண்ட் முக்கியமாக இந்த பிஸ்கட் வெந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்காது. சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் தெரியும். நீங்கள் கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும், சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த சூடு எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நார்மலாக பிஸ்கட் மாதிரி போயிடும். ஸோ நான் எடுக்கும் போதே பாருங்கள், 2 ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. இப்போ நான் பிரிக்க மாட்டேன். நல்லா ஹார்டானதுக்கப்புறம் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்மளுடைய பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியான ராகி பிஸ்கட். இது ராகி பிஸ்கட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ராகி குக்கீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல க்ரன்ச்சியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இது ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எனக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு டைம் கிடச்சிது. கொஞ்சமாக ஃபேஸ் பேக் எடுத்துகிட்டு நான் பசும்பால் சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க பேக்கெட் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. கூடவே கூடாது, பசும்பால் மட்டும்தான் சேர்க்கணும். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட தயிர் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா முழுக்க நேச்சுரலான பொருட்களால் நம்ம இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2 நாள்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குது. ஒரு 3 பேர் மட்டும் ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2யுமே நான் சொல்லி ஆகணும். அண்ட் எதனால் ரிசல்ட் கிடைக்கலன்னா அவங்க பேக்கெட் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை யாருமே பண்ணாதீங்க. நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக் பார்த்திங்கன்னா மொத்தம் 20 வகையான மூலிகைகளால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் இந்த ஹேர் பேக்குக்கும் கிடச்சிருக்கு. உங்களோட ஆதரவை தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. அண்ட் நம்மளுடைய ஹெர்பல் பாத் பவுடர் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளை நீக்கி இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குது. ஸோ நாள் முழுக்க நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல ஷைனிங்காக பளபளப்பான ஒரு மேனியை உங்களுக்கு இயற்கையான முறையில் தருது. சோப்பு தேய்க்க தேவையே இல்லை. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.